வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். கடும் எதிர்ப்புக்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலானது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். அதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருந்த குடிலில் வைத்தார். மேலும் சரியாக 12:01 மணி அளவில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்துவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தை பச்சையப்பனுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குறிப்பாக ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகா பேராலயம், கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து அறிவித்துள்ளது. இதன் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது எனவும், புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும். அதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரம் உயரும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரியில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டட வளாக அரங்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இருப்ப முடிட்டோம்பா, ஓட முடிச்சிட்டோம். உள்ள விடாதீங்கப்பா.
புதுச்சேரியில் கடும் எதிர்ப்புக்கு இடையில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலானது. புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. பஸ் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பஸ் கட்டண விவரத்தை அறிவித்துள்ளது. இதன்படி புதுவையிலிருந்து சென்னை கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல 155 160 காரைக்காலுக்கு 125 130 வேளாங்கண்ணிக்கு 160 170 நாகப்பட்டினம் செல்ல 145 160 கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. காரைக்காலிலிருந்து சென்னைக்கு ரூபாய் 275, கோவைக்கு ரூபாய் 345 360 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து திருப்பதிக்கு 265 275 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என அதிமுக தொடர்ந்து கூறி வரும் நிலையில் பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் தன் மீது தினசரி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர கடிதம் கொடுப்பது ஏன் என சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை புதுச்சேரி திமுக எடுத்துள்ளது என்றும் திமுகவின் இரட்டை வேடத்தை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பது போல் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. அதேபோல் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் இயக்கம் திமுக என கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆதரித்துள்ளது. ஆனால் திமுக இதனை ஆதரிக்கவில்லை. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி இன்று இல்லவே இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். ஒரு விழா நடக்கும் போது முதலமைச்சர் எங்க உட்காரணும், சபாநாயகர் எங்க உட்காரணும், அமைச்சர் பெருமக்கள் எங்க உட்காரணும், சட்டப்பேரவை அதாவது துணை சட்டப்பேரவை தலைவர் எங்க உட்காரணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எங்க உட்காரணும், அப்படி வந்து மேடையில முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய ஒரு லெட்டர் இருக்குது. இது ஒரு அரசாணை. இவர் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக தேவையற்ற முறையில அரசு அதிகாரிகளை நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில ஏன்னா நீங்க எல்லா விழாவும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அழைப்பது மட்டும் இல்லாம இதை அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு கடிதத்தை காட்டி இதை போய் அன்பழகன்கிட்ட காட்டுங்கன்னா நாங்க என்ன எல்லாம் முட்டாளுங்களா? நாங்க என்ன கேட்கிறோம்? நீ சொன்ன இல்லையா யூடி ஆக்ட் 1963 படி எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துறான்னு சொன்ன இல்லையா? அதை தான் நாங்க காட்ட சொன்னோம். புதுச்சேரி வில்லியனூரில் லூர்து அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயேசுபிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின், அன்பரசு, டொமினிக் ஜாவியோ, துணைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், ஏராளமான கிறிஸ்துவர்கள், இறைமக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்துவ பிறப்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்கள் அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருப்படத்திற்கு மலர் தூவிய மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில்
நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மௌலிதேவன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் வருண் கணபதி, துணைத் தலைவர் விக்ரமன், விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, புகழேந்தி, சக்தி, ராசு உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றறிவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிகுண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார். மேலும் தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்கள் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி உடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதியில் அன்னாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மறைந்த இந்திய பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு அதனை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு மாநில பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி அனிதா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், செயலாளர் சுந்தர் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு பாஜக மகளிர் அணி, சூரியகலா, ஜெயஸ்ரீ, ரூபஸ்ரீ உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சந்நிதி ஆலயத்தில் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சந்நிதி ஆலயத்தின் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் சேதராப்பட்டு முக்கிய பிரமுகர் இருசப்பன் உபயதாரர் குடும்பத்தினர் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமார் 500 நபர்களுக்கு சமபந்தி விருது வழங்கப்பட்டது. இதில் ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்.
கடும் எதிர்ப்புக்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலானது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.